ஸ்டார்டிங்கில் சவுண்டு இதெல்லாம் இருக்கு. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லே கடைசி நகரம் காசி. மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உரிச்சா எல்லாம் அங்கதானே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. உயிருக்குள்ள இன்னொரு உயிர். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. நான் காப்பாற்றுவேன். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தாரு. நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான் உன் சைடு. பைரவா 5 ஸ்டார் பவுண்டி. லெட்ஸ் கோ. ஹை, ஹை. அல்லேமா எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா, என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போன. மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். இன்னும் இந்த உலகத்திலே காட்ட வேண்டியது ஒருத்தரை காட்ட வேண்டியது இருக்கு. அவருமே காட்டவே. ஓ பயப்படாது. புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஜூன் வருது. ஓகே வெயிட் பண்ணுங்க. இன்னொரு தடவை நான் பார்த்துக்கிறேன். டேட்டை பார்த்துக்கிறேன். என்டர் நியூ வேர்ல்ட் 27 ஜூன். வாவ், கமல் வேற லெவலில் இருக்காரு. ஐயோ. ஓகே கைஸ், ட்ரெய்லர் ஸோ satisfy ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே 100 மடங்கு தரமாக இருக்குது. விஎஃப்எக்ஸை வேற லெவலில் பண்ணியிருக்கானுங்க. ஆஃப்கோர்ஸ் நிறையா ஹாலிவுட்டோட அந்த சாயில் இருக்குது தான். பட் தப்பு கிடையாது, அப்படி தான் இருக்குது. லைக் நல்லா இருக்குங்க. அந்த கன், அந்த ஸ்டார் வார்ஸோட கன் மாதிரி அந்த வர்ற அந்த சீன்லாம் இருக்குது. ஐ மீன் அந்த புல்லட் வர்றது. அதுக்கப்புறமா அந்த காரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அட்வான்ஸ் கார்லாம் ஓட்டிகிட்டு வராங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. எதுவுமே வந்து லைக் ஃபேக்காக தெரியல. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுத்துருக்கு. கமலோட அந்த என்ட்ரி, மனசனோட என்ட்ரி வேற லெவல். எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் பாயிண்ட்ல அவரை காமிச்சு வேற லெவல் பீக்க கொடுத்துறானுங்க. வேற லெவலில் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் தாங்க சொல்லணும். அது இந்த படம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறது எனக்கு குவைட் ஷாக். இந்த மாதம் வெளியாகுது. கைண்ட் ஆஃப் ஷாக். ஏன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமே. லிட்ரலி எனக்கே ஃபீல் ஆனிச்சு. அந்த இடத்துல வந்து போஸ்டெலாம் பார்க்கும்போது டியூன் படத்தோட எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் இப்படி பின்னுவாங்களாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் ஜீரோவாக தான் நான் இருந்தேன் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. சாவடி.
ஓகே, இந்த ரேஷன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். உங்களோட கருத்தை மறக்காமல் இங்கே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.